விரியன் பாம்பும் விஷப்பூச்சும் பவுலை கடித்த போது அந்த தீவுக்குள் அவரை சுற்றியிருந்த ஜனங்கள், இவர் கொலை பாதகன், சமுத்திரத்தை தாண்டி வந்தும் இவருடைய பழி பின்தொடர்கிறது, இனி இவர் பிழைக்க மாட்டார் என்று அவர்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். அவர் எப்பொழுது மரித்து போவார் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரம் ஆகியும் ஒன்றுமே அவரை சேதப்படுத்தாததினால் இவர் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் வரும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இவர்களுடைய பழி இவர்களை பின்தொடர்ந்தது என்று சொல்லி இனி பிழைக்க மாட்டார்கள், மேலே வரமாட்டார்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்கள் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நடத்தும் பொழுது இவர்களுடைய தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் பவுலுடைய வாழ்க்கையின் சாட்சியை போல உங்களுடைய வாழ்க்கையும் சாட்சியாக மாறும்.